எல்லாருக்கும் வணக்கம். நாய்களுக்கு வந்து காலில் அடிபட்டு அந்த கால் வந்து தொங்குற மாதிரி ஆயிடுச்சு, இல்லை போன்ஸ் வந்து உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் அவங்க காலை வந்து முழுசாக ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சரி பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பார்த்த விஷயம் 2 பேருது நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாகுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கால் வந்து முக்கால்வாசி, ஒரு காலோட அந்த முட்டி கீழ்ப்பாகம் இருக்கு இல்லையா, அது வந்து முக்கால்வாசி தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. அந்த ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து காலை வந்து ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா முக்கால்வாசி தொங்குற நிலமையில வந்துருச்சு, அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாக்கா நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெட்டில்டான்றவங்க சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்காங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிமூவ்லாம் பண்ண வேணாம், நம்ம வந்து நான் அந்த மாதிரி இருக்க டாக்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன், என்கிட்ட அனுப்பி வைங்கன்னு சொல்லி இவங்க ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு அந்த டாகை வந்து அனுப்பி வச்சாங்க. இவங்க வந்து மெட்டில்டா வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எலும்பு உடஞ்சிருச்சு, இல்லை சதையில் ஏதாவது ப்ராப்ளம்னா சில மெடிசன்ஸ்லாம் வச்சு சேர்த்து கட்டுவாங்க இல்லையா, அது வந்து அடிக்கடி போய் இவங்க இந்த மெட்டில்டா வந்து பண்ணிகிட்டே வந்தாங்க. பண்ணி அந்த டாகோட அந்த முக்கால்வாசி தொங்கின கால் வந்து தானாகவே சரியாகி ஒட்டிக்கிச்சு, நார்மல் டாக் மாதிரியே இப்போ ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்க நேம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா. இவங்களும் நிறைய டாக்ஸ் வச்சுருக்காங்க, ஷெல்டரும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் இதே மாதிரி அடிபட்டு எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த காலை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ரிமூவ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிவிசி பைப்பு, உடன் ஸ்கேல் இதெல்லாம் வச்சு அவங்களே கட்டி நல்ல சத்தான மருந்து மாத்திரை நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கொடுக்க அந்த கால் வந்து தானாகவே அந்த எலும்பு வந்து ஒன்று சேர்ந்து இப்போ அந்த டாகும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து உடனே காலில் அடிபட்டுடுச்சுன்னா டாக்ஸுக்கு வந்து உடனே காலை ரிமூவ் பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நொண்டிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க. உங்கள் ஊரில் வந்து புத்தூர் கட்டு கட்டுறவங்க, இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா அடிப்பட்டவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்கள் டாகை கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிட்டு வாங்க. அவங்க சொல்கிற மெடிசன் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கால் வந்து ஒன்றா சேர்ந்துரும், காலும் சரியாயிடும். இப்போது மனுஷங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அவங்கள எப்படி நம்ம கட்டு போட்டு புத்தூர் கட்டுலாம் போட்டுட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பத்திய சாப்பாடு மாதிரிலாம் கொடுத்து அந்த எலும்பு ஒன்று சேர்றதுக்கான எல்லா விஷயமும் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் வந்து டாக்ஸுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க எலும்பும் ஒன்றாயிடும். அவங்களுக்கு வந்து காலெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக, மனுஷங்களை விட சீக்கிரமாகவே இவங்களுக்கு சரியாயிடும். நன்றி.